ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் முக்கிய ரவுடியான சம்போ செந்திலுக்கு எதிராக இன்டர்போல் மூலம் ரெட் கார்னர் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை காவல்துறை பரிந்துரையின் பேரில் மத்திய அரசு மூலமாக இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சாலமன் இணைகிறார். ஓவர் டு யூ, சாலமன். பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு சம்பந்தமாக மொத்தம் 24 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்குல குறிப்பாக அதாவது முக்கிய ரவுடிகளான சம்போ செந்தில் மற்றும் சிசிங் ராஜா ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில இவர்கள் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வருவதால் இவர்களை பிடிப்பதற்காக சென்னை காவல்துறை தரப்புல பல்வேறு முயற்சிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே பிரபல ரவுடிகளான இந்த சம்போ செந்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இவர் தலைமறைவாக இருந்து வருவதால பழைய புகைப்படத்தை வைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக 2017ஆம் ஆண்டு இவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட நிலையில தற்போதும் எந்த விதமான துப்பும் இவர் குறித்து கிடைக்காததால போலீசார் திணறி வரும் நிலையில தற்போது இன்டர்போல் மூலமாக ரெட் கார்னர் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில சம்போ செந்திலுக்கு எதிராக லுக் அவுட் இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் ஆனது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை காவல்துறையினோட பரிந்துரையின் பேரில் தமிழக அரசு மூலமாக மத்திய அரசு மூலமாக இன்டர்போல் உதவியை தற்போது நாடியுள்ளது. தற்போது இன்டர்போல் உதவியை நாடி இருப்பதால இவர் குறித்து தகவல் குறித்த சென்னை காவல்துறை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களது பதிலுக்காக சென்னை காவல்துறை தரப்புல கேட்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக புகைப்படம் பழைய புகைப்படம் என்பதால இவர் துபாய் நாட்டுக்கு சென்று அதன் பின்பாக பல நாடுகளுக்கு இவர் பயணித்திருப்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ள நிலையில இது குறித்து தங்களால துப்பு கிடைக்காததால தற்போது ரெட் கார்னர் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இன்டர்போலை நாடி இருக்கிறது சென்னை போலீஸ். மேலும் தொடர்ச்சியாக இந்த மொட்டை கிருஷ்ணன் என்பவரும் தலைமறைவாக இருந்து வருவதால அவருக்கு எதிராகவும் பிறப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக எந்தெந்த வழிகள் எல்லாம் இந்த சம்போ செந்திலை பிடிப்பதற்கான ஆதாயங்கள் உள்ளது என்பது தொடர்பாகவும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி, சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.